வணக்க நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் இணைந்து கொள்கின்றோம். என்றும் வழமை போல குறிப்பாக தாயத்தில் இடம்பெற்ற அரசியல், அதன் வரலாற்று பின்னணி போன்ற பல்வேறு விஷயங்களையும் ஆராய இருக்கின்றோம். இது தொடர்பில் எங்களோடு உரையாடுவதற்காக உங்களுக்கு நன்கு அறிமுகமான தமிழீழ விடுதலை இயக்கத்தினுடைய தானிய கிளையினுடைய உறுப்பினர் சாம் சம்பந்தன் அவர்கள் இணைந்து கொள்கின்றார். வணக்கம் சாம். வணக்கம் ஜெயபாலன். வணக்கம் தேசன் நெட். இது கிட்டத்தட்ட ஒரு வரலாற்றில் ஒரு முக்கியமான காலகட்டத்தின் ஒரு 40வது ஆண்டு. டெலோ அமைப்பினுடைய தலைவர் ஸ்ரீ சபாத்னம் அவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டு மே 6ஆம் தேதியுடன் 40 ஆண்டுகள் நிறைவடைகின்றது நினைக்கிறேன். என்ன நிகழ்வுகள் அங்க ஏற்பாடு செய்திருக்கிறீங்க நீங்கள் தொடர்பு? நாட்டில 4 நிகழ்வுகள் நடக்குது. ஒன்று இவர் படுகொலை செய்யப்பட்ட அந்த கோண்டாவில் அந்த அன்னங்கை ஒழுங்கு அந்த இடத்துல அன்றைக்கு மே 6ஆம் தேதி காலமே அதை நாங்கள் வழக்கமாக செய்து கொண்டு வரணாங்கள். அதிலே ஒரு நிகழ்வு நடக்குது. மற்றது இவற்ற திருவச்சில வவனியால இருக்குது. அதுல அன்றைக்கு பின்னேரம் மாலை அணிவிச்சு அதுல ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும். அதை முடிய பொதுக்கூட்டம் நடக்குது. பவனியா ஸ்டேஷன் ரோட்ல இருக்கிற ஒரு ஹோல் உண்டு. அந்த சரியான அட்ரஸ் சொல்றேன். அது புதன்கிழமை ஓஸ் மண்டபம் 219 ஸ்டேஷன் ரோட், பைரோப்புலங்குளம், பவனியா. 2:30 மணிக்கு இலங்கை நேரம் 2:30 மணிக்கு அந்த பப்ளிக் மீட்டிங் அதில் ஸ்டார்ட் பண்ணும். அதுக்கு முன்னம் பவனியா அந்த மெயின் இதுல இருக்கு அந்த சிலைகள் அதெல்லாம் தந்தை செல்வா, தலைவர் ஸ்ரீசபார்த்தனம், உமாமகேஸ்வரன், பத்மநாபா எல்லாத்த சிலைகளும் அதுல இருக்கு. இதுல மாலை அணிவிச்சு அது நடக்கும். அதை விட நாங்க கனடாலே நடக்குது. கனடாலே அது சனிக்கிழமை நடக்குது. லண்டன்ல ஞாயிற்றுக்கிழமை நடக்கும். அது 10ஆம் தேதி. கனடாலே 9ஆம் தேதி, கனடாக்கிளையாலே 9ஆம் தேதி நடக்குது. சுவிஸும் நான் நினைக்கிறேன் சுவிஸும் சனிக்கிழமை. சுவிஸ் பிரான்ச் 3 வெளிநாட்டுல 3 சுவிஸ் பிரான்ச், டெலோ யூகே பிரான்ச், டெலோ கனடா பிரான்ச் 3ம் சனி ஞாயிறு தினங்கள். 40 ஆண்டுகள் கடந்தது. தமிழீழ விடுதலை போராட்டத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்த ஒரு நிகழ்வாகத்தான் இது பார்க்கப்படுது. அதாவது தமிழ் அந்த போராட்டமே ஒற்றுமை சிதைக்கப்பட்ட ஒரு விஷயம்தான் அது. அந்த தாக்குதல்ல டெலோ தரப்பில எத்தனை பேர் கொல்லப்பட்டவர்கள்? அது சம்பந்தமான கணிப்புகள், வெளியீடுகள் டெலோட்ட இருக்காது. எத்தனை பேர் கணிப்பு கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் அதுல ஒரு 200 பேரு கிட்ட எங்களுடைய ஆக்கள் இறந்திருக்கணும். கூட கிழக்கு மாகாணத்து போராளிகள் தான் அதுல கூட இறந்தது கிழக்கு மாகாண போராளிகள். ஏப்ரல் 29ஆம் தேதி தாக்குதல் ஆரம்பமானது. முடிவு தலைவர் படுகொலை செய்யப்பட்டது மே 6ஆம் தேதி. அதோட இது முற்று பெற்றது. நாங்கள் அமினிஷன்ஸ் அதுகள் முடிஞ்ச உடனே ஒரு தெரியும் தொடர்ந்து தாக்குதல்ல உங்களுக்கு இருக்கிற அமினிஷன்ஸ் முடிஞ்சா அப்புறம் அவங்களால ஃபைட் பண்ணிடலாது. அப்ப ஒரு நினைக்கணும் ஒரு 6 நாளைக்கு மேல நின்று பிடிச்சதுட்டோ அந்த இதுல அவர் தாக்குதல் நடத்தப்பட்ட பொழுது ஏப்ரல் 29ஆம் தேதி நடத்தப்பட்ட பொழுது சில உறுப்பினர்களுக்கு தெரியாது இது உண்மையிலேயே தங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுகிறது. இல்ல அதான் அந்த நேரம் எங்கள்ட்ட கம்யூனிகேஷன் சிஸ்டம் இருக்கே இல்ல. எல்லா இதுகளுக்கும் அறிவிக்கிறதுக்கு மோட்டார் சைக்கிள்ல போய்த்தான் நாங்கள் சொல்ல வேண்டிய கட்டம் இருந்தது. அப்ப அதுக்கு முன்னம் நடந்த அந்த தாசின் இதோட எங்கட உள் இதெல்லாம் இன்ஃபர்மேஷன் அவள் எடுத்துட்டு அப்ப அதால எங்க இருக்கணும் என்னென்ன மாதிரி எங்க ஆயுத கையெறி என்றால் இந்த தாசின் இதோட எல்லா ஆர்ம்ஸ்களையும் கொண்டு களியங்காடு கட்டப்பிறகுலாம் இருந்ததால இந்த மற்ற இடங்கள்ல கேம்புகளுக்கு பெருசா அவைட்டு ஆர்ம்ஸ் அமினிஷன் இருக்கு. அதுக்கு முதல் ஒரு குரூப் புங்குடுதீவுக்கு போயிட்டு ஏனென்றா நைனாதீவு நேவி கேம்ப் அடிக்கிறதுக்கு ரெடியாக ஒரு குரூப் சுபாஷ் தமிழ் ஒரு குரூப் ஏற்கனவே புங்குடுதீவுக்கு மூவ் பண்ணிட்டு அப்ப அதுவும் உங்களுக்கு ஒரு இங்க களியங்காட்டுல இருந்து மூவ் பண்ணிட்டு அதுல லிங்கம் என்பவரை படுகொலை செய்ததாலதான் இந்த தாக்குதல் ஆரம்பித்தது என்று சொல்லப்படுது. அதை பற்றி என்ன விவரம்? இல்ல அது இப்ப விடுதலை புலிகள் தரப்பால நான் இப்ப அண்மையிலேயும் ஒரு வாட்ஸ்அப் தளத்துல அவர்கிட்ட கேட்டான். என்ன நான் அந்த சம்பவம் நடக்கைகளை நான் நாட்டில் இருக்கல. ஆனா சம்பவத்தோட சம்பந்தப்பட்ட இந்த டெலோ தரப்பாக்கள் பாரிஸ்ல இங்க லண்டன்ல இருக்கீங்கன்னா நான் அவர்கள்ட்ட தொடர்பு கொண்டு கேட்டேன்னா அவர் சொன்னவன் நான் கடத்தப்பட்டது உண்மை. அதாவது காக்கா வரைக்கும் ஈரோட பெட்டிகளோடு இருக்கிறேன்னு நினைக்கிறேன். மற்றது முரளி கோப்ப இராணுவ பொறுப்பாளர் முரளி அவர் சில பேர் உயிரோட இருக்கிறான்னு சொல்லிச்சுன்னா சில பேர் இறந்து போயிட்டோம்னு ஒரு அண்மையில ஒரு விடுதலை புலி உறுப்பினர் போட்டிருந்தார். அவர் இந்திய ராம சண்டையில இறந்துட்டாரு. மற்றது இந்த லிங்க இதெல்லாம் கடத்தினது உண்மை. ஆனா கடத்தி போட்டு எனக்கு இந்த இதை கடத்தினோட சம்பந்தப்பட்ட ஒருவர் நான் அவர்கிட்ட பேரை இப்ப இருக்கிறார், வெளிநாட்டுல இருக்கிறார். அவர் என்ன சொன்னார், தாங்கள் இவரை விட்டது போய் அப்ப திலீபன் தான் இவன் பொறுப்பாளர், அரசியல் பொறுப்பாளர். அவ இப்ப கூட்டிக் கொண்டா அவையோட கதைக்கணும்.
எங்கட தரப்பால சொல்லப்படுற இது தகவல் வந்து நாங்கள் அந்த இவை அதில் வச்சு சுட்டுக் கொல்லப்பட்டதுன்ற ஒரு இந்த இக்காலகட்டத்திலே நாங்கள் ஒரு கடத்தி கொண்டு வந்து உடனே சுட்டுக் கொள்றேன் நடக்கிறேன். அது இவரை போய் விட்டது போய் திலீபனை கூட்டியற சொல்லி என்றுதான் எங்கட அந்த நேரம் அந்த இந்த சம்மத்தோட தொடர்பட்டவர் எனக்கு சொன்னது வந்து அப்ப நான் ஒரு வாட்ஸ்அப் தளத்துல போட்டு அதுல விடுதலை புலிகள் அந்த நேரம் பொறுப்பா இருந்த கன பேர் இருக்கணும். நான் சொன்ன இது சம்பந்தமா எங்களுடைய ஆக்கள் கதைக்கு ரெடியா இருக்கணும், நீங்கள் யாரும் வந்தால் நாங்கள் அதை பற்றி இது இந்த உண்மை நிலையை ஃபேக்ட் செக் பண்ணுறதுக்கு தானே உண்டு, அதுக்கு நாங்க ரெடியா இருக்கிறோம். ஆனால் இது இந்த பின்புலம் உண்மையிலே இந்த ஏனென்ற இப்ப அந்த நேரம் கிட்டுதான் யாழ்ப்பாண தளத்துக்கு பொறுப்பா இருந்தார். அவர் இந்த ஸ்போக்ஸ்மேனா மெயினா இருந்து ரஹீமன் இப்போ கனடால இருக்கிறார். அவரை கேட்டால் ஏனண்டா அந்த நேரம் உங்களுக்கு தெரியும் இந்த டெலோவை அடிச்ச உடனே அந்த ஒலிபெருக்கியில நான் நினைக்கிறேன் விடுதலை புலிகள் யாழ்ப்பாண நகரம் எல்லாம் இந்தியாவின் கைக்கூலிகள் ஏனென்றால் அந்த உங்களுக்கு உங்களோட பேட்டியில இந்த டக்ளஸும் ஒரு இது சொன்னவரல்லோ நாங்கள் கூடி கதைச்சு நாங்கள் கிட்டு நாங்கள் இபிஆர்ல நாங்கள் ஈரோஸ் கூடி இப்படி இந்தியா வந்து டெலோக்குள்ளால ரங்கபதி உண்மையில அந்த அது இந்திரா காந்தி இருக்கைக்குள்ள அப்படி ஒரு இது இருந்தது. நான் அதை பற்றி நான் கூட டீப்பா இப்ப போக விரும்ப இல்லை. அதுதான் உண்மையில பின்னணி காரணம். இப்படி ஒரு இது வரக்கு முன்னம் விடுதலை புலிகள் நான் நினைக்கிறேன் நச்சரிக்கணும் போல இந்த ஊகம் வந்து எல்லாருக்கும் ஒரு தெளிவா நாங்கள் இருந்தால் யாரோட நீங்க கதைக்கிறாலும் அவையோட கதைக்கணும். ஒரே ஒரு கட்சி தான் தமிழ் மக்களுக்கு இருக்குதுன்றால் உங்களுக்கு சாய்ஸ் இல்லை, நீங்கள் அப்ப நீங்க அவையோட கதைக்கணும். அதான் நான் நினைக்கிறேன் டெலோவில ராணுவ பலத்திலே ஒரு ஈக்குவல இருந்த பிளட் எல்லாம் ராணுவ பலம் என்ற உள்பிரச்சனையோட அது அன்றைய காலகட்டத்துல விடுதலை புலிகள் கூட டெலோவுண்ட ராணுவ பலத்தோட இருந்த மாதிரி தெரியல. என்றால் டெலோ வந்து சாவச்சேரி போலீஸ் ஸ்டேஷன் அடிச்சது, அந்த முருவண்டி ரயில்ல குண்டு வச்சது, அதுல 200 பேர் ராணுவம் வரைக்கும் செத்த நினைக்கிறாங்க. மிகப்பெரிய தாக்குதல். ஆமா மற்றது அந்த இதுல வந்து இந்த 2 தாக்குதல்லையும் தளத்துல தலைவர் ஸ்ரீசபாத்தனம் நின்றவர் அவற்றை மேற்பார்வையில நடக்கப்பட்ட முதல் இந்த இதுல நீங்க இந்த சாவச்சேரி போலீஸ் ஸ்டேஷன் சொல்லணும் முதல் ஒரு தாக்குதல் ஒரு லைவ் தாக்குதலை வீடியோ எடுத்தது நாங்கள் டெலோதான். அந்த சாவச்சேரி போலீஸ் ஸ்டேஷன் தான் அந்த முதல் ஒளிப்பதிவு செய்யப்பட்டு வெளிநாடா வெளியில வந்தோம். மற்றது அதுல நாங்கள் ஒரு உத்திய அது தலைவர் கையாண்டவர் என்ன மாதிரி என்றால் இதுவரையெல்லாம் அடிச்சு போட்டு நாங்கள் ஒரு லேண்ட்மைனை வச்சுட்டு விட்டுட்டு வர்றது. அப்ப ராணுவம் வந்து அந்த ஏரியாவை வீடுகளை எரிச்சு அந்த இதெல்லாம் எரிச்சு பீதியை உண்டு பண்றது. என்றால் அப்பதான் அந்த சனம் காட்டி கொடுக்க மாட்டோம். இப்படி எரிச்சா நீங்கள் இதுல லேண்ட்மைனை வைக்க விடாயல் நீங்கள் டிப்பை கொடுப்பீர்கள் கேம்புக்கு அடிச்சு இப்படி இதுல வச்சுட்டு போறாங்க. அப்ப இதுதான் அந்த ஒரு நாங்கள் அப்ப இருந்தங்கிட்ட பயப்பவர் வந்து சும்மா கொஞ்சம் AK-47 அந்த இதுகளை வச்சுக்கொண்டு சார்ஜர் பொலிசியன் அடிச்சுட்டு 2 பக்கம் இந்தியால எழுதமட்டுவாள் பக்கமும் அங்கால கைதடி பக்கமும் ராணுவம் எந்த கேம்பால வருமென்று எங்கட போராளிகள் காத்திருந்தவர் 2 பக்கம் காத்திருந்து நாங்கள் கைதடியெல்லாம் நாப்பட்டது. இந்த ஆனரில் வந்தது இங்க கைதடியில அடிபட்டோன்னு திரும்பி போயிட்டு எழுதமட்டுவாள் அங்கால இன்னொரு டீம் வந்து வெயிட் பண்ணி கொண்டு எழுதமட்டுவாள் ஆனரவுல இருந்து வாரதை அடிக்கிறது. அந்த மாதிரி இங்க யாழ்ப்பாணத்துல குருணருக்குள்ளால வந்ததான் இதுக்கு இல்ல கைதடிக்கல. அதோட அந்த பொடி எடுக்கவே வர இல்லையா அந்த 20 அடுத்த நாள் தான் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 24 மணித்தியாலம் நாங்கள் அந்த தளத்தை அந்த காலகட்ட பயப்பார்கள் கொண்ட்ரோல்ல வச்சிருந்தது எங்கட போராளிகள். அந்த ஏரியாவை விரவிடாமல் வச்சிருந்தது. அது ஒரு உத்தி. அந்த உத்தியை முதல் கையாண்டது டெலோ தான். அதுக்கப்புறம் ராணுவம் எடுத்த உடனே அந்த இடத்துக்கு வந்து வீடுகளை கொளுத்தி அந்த போராட்ட உத்தியை நாங்கள் கையாண்ட தலைவற்ற தீர்க்க சேசனம் மக்கள் பாதுகாப்பு கொடுக்கணும் என்ற இதுலதான் எங்கட தாக்குதல் வித்தியாசமா இருந்தது. அந்த சார்ஜர் இப்ப அந்த லிங்கத்து அவர்களுடைய பிரச்சனை அவர்களை நீங்கள் ஏன் கடத்தி வச்சிருந்தீங்களா? அது அந்த காலகட்டத்துல இதான் என்னென்றா எல்லாரும் பிரச்சனைகள் ஒரு பக்குவங்கள் இருக்கு இல்லை இதுல எல்லாரும் 20 வயசு 21 வயசு 25 தலைவர் ஸ்ரீசான் சபாத்தே அவருக்கு நினைக்கிறேன் 32 வயசு நினைக்கிறேன். அதுக்கு கீழே தளபதிகள் எல்லாம் அதை விட வயசு குறைஞ்சா. அப்ப இதான் இந்த பிரச்சனை. இவர்களுக்கு அந்த அரசியல் பக்குவங்கள் இருக்காதபடியால் இது ஒரு ராணுவ இதோட மென்டாலிட்டி இருக்கிறபடியால் ஒரு பிரச்சனை இவர் அவரை கடத்தி கொண்டு வர மற்ற இயக்கம் இந்த இயக்கத்தை கடத்தி கொண்டு வர அரசியல் முதிர்ச்சி உள்ள பக்குவமான ஆட்கள். இப்ப அவரை லிங்கத்தை முகாமில வச்சு கண்ணில எல்லாம் சுட்டன்றதெல்லாம் பொய்க்காது. அப்படி கண்ணில அது இன்னொரு இடத்துல சிறிசபாத்தனம் வந்து சுட்டார். நீங்கள் லேசில நீங்கள் எந்த ஒரு படத்திலுமே நீங்கள் தலைவர் ஸ்ரீயண்ணா துவக்க வச்சு கொண்டிருந்த படங்கள் துவக்கோட நிக்கிறது பெரும்பாலும் பிரபாகரன் மட்டும்தான் இவர் அந்த பயிற்சி முகாமில இருக்கைக்குள்ள துவக்கோட இருந்த படங்கள் இருக்கொழிய மற்றும்படி அவர் இக்காலகட்டத்திலேயும் அவர் புத்தகங்கள் இதழோட அவர்கிட்ட இதில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். மற்றது இந்த தலைவர் மேலும் சும்மா கடத்தி கொண்டு வரணும் போய் சுட போறது அது எந்த அந்த அளவுக்கு ஒரு கீழ்நிலைக்கு இறங்கி வந்து தாங்கள் சுட அவைக்கு அடுத்தடுத்த நிலையில இருக்கிறதான் அந்த அதில் டீல் பண்ணி
வெளியிடம் அந்த இதனுடைய ஒரு நாளும் அதெல்லாம் அந்த அதை நம்ம அதை பற்றி கதைக்கிறதுக்கு இவையில் வந்துச்சிட மாட்டான். இந்த குற்றஞ்சாற்றவ ஓப்பனா வந்தால் இதோட சம்பந்தப்பட்டார்கள் இந்த உயிரோட வெளிநாட்டில் இருக்கிறோம் அவையில் வருவினோம் கதை. அப்ப நாங்கள் அதுக்கு தயாரா இருக்கிறோம். நாங்கள் சொல்றோம் இந்த புலிகள் பக்கத்துல இருந்து நிறைய புனை கதைகள் நிறைய பரப்பப்பட்டிருக்குது பல்வேறு அமைப்புகள் தொடர்பிலையும். கடத்தப்பட்டது உண்மை, கடத்தப்பட்டதை நாங்கள் மறைக்கல. யார் சுட்டது, லிங்கத்தை யார் சுட்டது? அதுக்கு பிறகு சண்டையில செட்டதான் சொல்ல. அது எனக்கு உண்மையிலே இந்த சண்டை எங்க டெலோகம் விடுதலை புலிகள் அந்த சண்டையில சுட்டான்னு சில பேர் இதுல வரைக்குள்ள இந்திய நாம இதுல சேர்த்துச்சுன்னா அது ஆதாரம் எனக்கு தெரியாது. அப்படி அவர் லிங்கம் சாக்கொண்டாரு எனக்கு அது டீடைல் அதுல நினைக்கிறேன். டெலோவ விடுதலை புலிகள்லையும் இருந்த எல்லாரும் மனநோயாளிகளோ கொலைகளை ஆதரித்தவர்களோ அல்ல. டெலோவை அடித்தது தொடர்பாக கட்சிக்குள்ள முரண்பட்டு சிலர் கட்சியை விட்டு வெளியேறி இருக்கணும். அந்த நேரம் அந்த கடவுள் என்றவர் வெளியேறினு அந்த நேரம் வந்தது. மற்றது இங்க நான் நினைக்கிறேன் ஒரே ஒரு இடத்துல அந்த எதிர்ப்பு காரணர் என்று நினைக்கிறேன். காரணர்லாம் அந்த சங்கல்லாக்கள் அந்த கரணர்ல புலிகள் தாக்க வரைக்குள்ள மக்கள் ஊர்வலமா நின்று விரட்டி அடிச்சேன்னு அந்த நேரம் வந்தது. வடக்குல பல இடங்கள்ல தாக்குதல் நடத்தாலும் எனக்கு எங்களுடைய குடும்பத்துக்கு எங்களுடைய வீடு கொட்டி சுட்டி என்றது. வட்டுக்கோட்டையில கொட்டி சுட்டி என்று அது ஒரு மிக ஒதுக்குப்புறமான பிரதேசம். ஒரு பக்கம் வயல், மற்ற பக்கம் கைவிடப்பட்ட காணியல் அப்படி தான் இருக்கும் அந்த வீடு. எங்கட ஒரு ஒதுக்குப்பட்டபடியால் டெலோவுடைய கேம்ப் ஒன்று இருந்தது எங்கட வீட்டுக்கு பக்கத்துல. அதே நேரம் அந்த கேம்புக்கு சங்கர்லால் வந்து போறவர். சங்கர்லாலுக்கும் எங்களுடைய குடும்பத்துக்கும் மிக நெருக்கமான ஒரு உறவு இருந்தது. என்னால் ஆயுதங்களை எல்லாம் கொண்டு தான் வச்சிருந்தவர். ராக்கெட் லான்ச்சர் எல்லாம் எங்கட விட்டு அந்த பழைய ரங்குப்பட்டியலுக்குள்ள எல்லாம் நிறைய வைக்கப்பட்டிருந்தது. அதால சங்கர்லாலுக்கும் எங்களுக்கும் ஒரு நல்ல கனெக்ஷன். அதான் என்னுடைய டெலோவுக்கு இருந்த உறவு. அதுக்கு பிறகு நினைக்கிறேன் அந்த டைம்ல உமா மகேஸ்வரன் வட்டுக்கோட்டைக்கு வந்த பொழுது போலீஸ் சுழிபுரம் வந்த பொழுது போலீஸ் தேடுதல்கள் நிறைய இருந்தது. அதனால நாங்கள் சங்கர்லாலுக்கு சொன்னது, நீங்கள் வீட்டுல அக்காவையும் இருந்தவரையால் நீங்கள் ஆயுதங்களை அப்புறப்படுத்த சொல்லி தப்பித்தவரையா நடந்தாங்க. அவர்கள் அதையொட்டி அந்த ஆயுதங்களை அப்புறப்படுத்திட்டார். ஆயுதங்களை அப்புறப்படுத்தி ஒரு வாரத்துக்குள்ளதான் இந்த தாக்குதல் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப வட்டுக்கோட்டை சங்கரத்தை ஒரு நாச்சார வீட்டுலதான் தாக்குதல் நடத்தி இருக்கிறோம். சங்கர்லாலும் வட்டுக்கோட்டை தளபதியாக இந்த பிரசாத் நினைக்கிறேன். அந்த நேரம் முதல் நாள் இரவு அவர்கள் அப்பம் சேர்ந்து சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் விடிய சங்கர்லால சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப சங்கர்லால மட்டுமல்ல, சங்கர்லால் அந்த நேரம் வட்டுக்கோட்டையில அந்த கண் வருத்தம் ஒன்று பரவி இருந்தது. அதுல இருந்தாக்கள ரொக்கெட் லான்ச்சர் அடிச்சு அந்த வீட்டோட அந்த டெலோ போராளிகள் அவையெல்லாம் அப்பதான் இயக்கத்துல சேர்ந்தாக்கள். வட்டுக்கோட்டையில செம்பாட்டம் தோட்டம் என்ற ஒரு இடம் இருக்கு. ஒடுக்கப்பட்ட சமூகம் வாழுகின்ற ஒரு இடம். அந்த இடத்தை சேர்ந்தவர்கள் தான் அந்த அப்பாவி போராளிகள். அப்படியே நிலை இருந்துச்சுன்னா அவன் தலையில மெஷின் கண்ணை போட்டு தலையில சுற்றிருக்கிறார்கள் நினைக்கிறேன். நாங்கள் போய் பார்க்கின்ற பொழுது அவருடைய தலை மண்டையோட்டு ஒவ்வொரு சுவர்ல அந்த சுவர்ல ஒட்டப்பட்டு கிடக்குது. மூளைன்ற ஒரு பகுதி அப்படியே ரத்த வெள்ளத்துக்குள்ள இருந்தது. இப்ப நானும் என்னுடைய தந்தையாரும் தான் போய் பார்த்த. நாங்கள் அவருக்கு இது புதுசா. என்னுடைய தந்தையார் அன்றாவது தான் வேலை செய்தவர். சங்கர்லால் மணிக்கூடு ஓடிக்கொண்டிருந்தோம். அப்பவும் மணிக்கூடு இந்த நினைக்கிறேன் மிகப்பெரிய ஒரு துன்பியல் நிகழ்வு. நாங்கள் ராணுவத்தின் தாக்குதல் வட்டுக்கோட்டை மைய பகுதியில இருக்கிறதால ராணுவ தாக்குதல் ஒரு நாளும் அங்க நடக்கல. இந்திய ராணுவத்தின் தாக்குதல் கூட அங்க நடக்கல. அங்க இடம்பெற்ற மிகப்பெரிய படுகொலை டெலோ படுகொலை தான் இன்றைக்கு வரைக்கும். அதுக்கு ஜெகன் கொல்லப்பட்டிருக்கிறார். அப்ப வட்டுக்கோட்டையில இருந்து மட்டும்தான் டெலோ உறுப்பினர்களுடைய உடல் மக்களால பொறுப்பெடுக்கப்பட்டு தகனம் செய்யப்பட்டது வட்டுக்கோட்டையில மட்டும்தான். ஏன்னா வட்டுக்கோட்டைக்குள்ள புலிகள் திருப்பி வரையிலாமல் போயிட்டு கார்நகர்ல இருந்து இப்ப எங்களுக்கு அது பெருசா தெரிஞ்சிருக்காது. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் சிடிபி பஸ்ல மக்கள் இறங்கினார்கள் வட்டுக்கோட்டைக்கு. வட்டுக்கோட்டைக்கு இறங்கி அந்த அவர்களுடைய உடல்களை கார்நகர் அந்த நேரம் டெலோண்ட கோட்டை நினைக்கிறேன் சங்கர்லாலாக்கள் ஒரு இதை வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் அதுக்குள்ள புகையிலாம போயிட்டு வட்டுக்கோட்டையில மரளம்பலம் போன்றவர்கள் எல்லாம் இருந்து இல்ல. இப்ப என்னென்ன
எல்லா இயக்கங்களுமே அந்த நேரம் போதைப் பொருள் கடத்துறது, வங்கிகளை கொள்ளையடிக்கிறது, மக்களோட பணத்தை கொள்ளையடிக்கிறது, வர்த்தக பெரும்புள்ளிகளை கடத்துறது, இது எல்லாருமே எல்லா இயக்கமுமே செய்திருக்கணும். இன்னார் செய்தவை இன்னார் சுத்தமானவர்கள் என்று இல்லை, விடுதலை புலிகளும் செய்து. ஆனா அதுக்கு பிறகு டெலோ மீது அந்த அவ்வளவு பழியும் போடப்பட்டு எல்லா களவுமே டெலோ தான் செய்ததாக, டெலோவும் புனிதமானவர்களாக இருக்கிறது. ஆனால் எல்லாரும் ஒரே மட்டத்துலதான் இருந்திருக்கணும். அதுல ஒரு ஒலிபரப்பு மேற்கொள்ளப்பட்டது. நீங்கள் டெலோ உறுப்பினர்கள் வீட்டில் அடைக்கலம் கொடுத்தாலோ அவர்களுக்கு பாதுகாப்பு அளித்தாலோ மரண தண்டனை வழங்கப்படும் என்று ஒளிபரப்பு செய்யப்பட்டது. அப்ப அந்த நேரம் ஒரு டெலோ உறுப்பினர் வந்து எங்களோட வீட்டுக்குள்ள வாரார், ஓடி எங்கேயோ இருந்து வந்து நிக்கிறார். அப்ப எங்களுக்கு அவரை காப்பாற்றவும் இயலாது. அவரை ஒரு பெரிய சிக்கல், அது சாதாரண குடும்பத்துக்கு அது பெரிய சிக்கல் என்றால் பாவி எங்களுடைய இளைஞர்கள் என்ன ஒரு மிகப்பெரிய மனித வேட்டி. அது நினைக்கிறேன் அதுகின்ற பலாபலன்களை நாங்கள் கண்டிருக்கோம். அதுக்கு முன்னம் நினைக்கிறேன் ஒரு சுதுமலையில விடுதலை புலிகள் அந்த கிட்டுன்ற மெயின் கிட்டுகாக்கள் தங்கியிருந்த மெயின் கேம்ப் வந்து உங்களுக்கு தெரியுமா? அதான் ஃபர்ஸ்ட் டைம் இவங்க ஆர்மிஸ் வந்து ஹெலியில வந்து ரங்கி சுத்தி வளைச்ச அடிச்சது. இதுக்கு 6 மாதத்துக்கு நடந்தது. நான் நினைக்கிறேன் இது அங்க அவைக்கு இந்தியாவுக்கு தகவல் போய் நான் நினைக்கிறேன் அடையாரோ விசாரணைகள்ல தலைவர் பிரபாகரனாக்கள் இருந்து சிறிய நாட்டை தொடர்பு கொண்டு உதவி கேட்ட மட்டும் டெலோ போய் அதுல நின்று அடிச்சு காப்பாற்றி நடந்தது. அந்த நேரம் சுதுமலையில தான் காப்பாற்றி மட்டும். அப்ப அந்த நேரம் யாழ் மாவட்டத்து பொறுப்பா இருந்த கிட்டு வந்து அப்ப இளநாடு பேப்பர்ல இப்ப அந்த பேப்பர் கட்டிங் எங்கள்கிட்ட கிடக்குது. தோளோடு தோல்னுண்ட டெலோவுக்கு நன்றியல் எல்லாம் அன்றைய காலகட்டத்தில இது கொஞ்சம் இயல்பாக யாழ்ப்பாணத்துல உள்ள கோட்டை முகாமில இருந்து செல்லடிக்கின்ற 5 ஏக்கமும் 5 பக்கத்துல 5 ஏக்கமும் அதுல நின்று இருக்குது. மண்மூட்டை அடுக்கி இருக்கிறோம். அந்த சங்கூதுறது என்ன செல் அடிக்க போறான்னு அது டெலோ பிளாட் ஒரு செட்டப் பண்ணி பிளாட் ஒரு பக்கம் இபிஆர்ல டெலோ 5 ஏக்கம் அதுல ரவுண்ட் அப் பண்ணி நின்றது ஒரு ஒற்றுமை இருந்தா. அதான் நான் சொன்னேன், அந்த இது வந்து இது இந்த பின்னணி உண்மையில இது இந்த பின்னணி வந்து இந்தியா ரங்க போகுதுன்றதான் அதன் இது. அது ஒரு காலத்துல அதன் இது வெளியில வரைக்குள்ள தெரியும். இந்திரா காந்தி இருக்கைக்குள்ள அப்படி ஒரு இப்ப சில ஆய்வாளர்கள் இல்ல இந்தியா சும்மா இயக்கங்களை தண்டை இதுக்காக பாவச்சது, அது நான் அது முற்றுமுழுக்க நான் அதை மறுக்கிறேன். ஆனா இந்திரா காந்தி இருக்கு மட்டும் இந்தியாவுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறை ஒன்று இலங்கையை நோக்கி இருந்தது. அந்த பயப்பீதிலாம் இந்த தாக்குதல் எங்கள் மீது நடத்தப்பட்டது. அது நீங்க சொல்ற அந்த கதை நானும் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த காலகட்டத்தில் அங்க இருக்கைகளையும் கேள்விப்பட்டிருக்கோம். அதுக்கு பிறகு ஜென்னி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், அவைக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை இருந்தது. 84ஆம் ஆண்டு இந்திரா காந்தி இருந்திருந்தா தமிழகத்தை எடுத்து கொடுத்திருப்பாங்க. எங்களுக்கு அது சில பல பிரபாகரனை நம்பி இருக்கலாம். இல்ல அந்த நேரம் நீங்க புவிசார் சொன்னதுல பாத்தீங்க என்றால் இங்க வந்து அமெரிக்கா ஒரு பேஸ் போட போன சிலாபத்துல இந்த வாய்ஸ் ஆஃப் இது அமெரிக்கா வெஸ்ட் இந்த யூகேக்கு எல்லாம் ஒரு பயம் இருந்தது என்றால் கம்யூனிசம் வந்து படந்து கொண்டு அங்க ஆப்கானிஸ்தானுக்குள்ள வந்துட்டாங்க. அப்ப இந்தியால எல்லாம் படந்து கொண்டு இருக்கல. அப்ப இந்தியா ஒரு முற்றுமுழுக்க ஒரு ரஷ்யா சார்பான இதைத்தான் அந்த காலத்துல இருந்து. அப்ப இந்தியால இப்ப டெலோ வந்து ஒரு இந்திய சார்பா இருக்கே இல்லை. அதெல்லாம் நாங்க வெளியில இருந்து எங்களுக்கு ஒரு ஆம்ச வேண்டியலாம கட்டம் இருந்தது. காலகட்டத்துல பாத்தீங்க என்றால் விடுதலை புலிகள் வெளியில இருந்து ஆயுதங்களை இறக்குமதி செய்தது, தம்பா பிள்ளை கூடி பிளட்டு கூடி வந்தது. எங்களால வேண்டியலாம இருந்தது இது ஒரு இந்திய சார்பு இதுன்ற வண்டி எங்களுக்கு இந்த வெஸ்டர்ன் மார்க்கெட்ல வந்து ஆன்ச எடுக்கலாத கட்டம் இருந்தது. அப்ப அதை எல்லாத்தையும் நீங்க அந்த காலகட்ட சூழ்நிலையை பார்க்கல. வெஸ்ட் அமெரிக்கா, யூகே இதுகளுக்கு எல்லாம் அவை ஒரு அணிய இருந்தது. அவைகளுக்கு ஒரு பயம் இருந்தது. இந்த கம்யூனிசம் வந்து படந்து கொண்டு வருது. அங்கால ஈஸ்வரப் அங்க இந்தியால அமெரிக்கா, இந்தியா இந்தியால பங்களாதேச இந்தியா பிரிச்சு கொடுத்துருது. அப்ப அங்கால அவைக்கு பாகிஸ்தானும் இந்தியால ஸ்ரீலங்கா தான் ஒரு நட்பு நாடா இந்தியால சவுத் ஏசியாக்குள்ள இருந்தது. அதனால இந்தியா உங்களுக்கு தெரியும் இந்திரா காந்தியின் மர்டருக்கு இப்பவும் இந்திய புலனாய்வு தரப்புகள் அந்த சீக்கு அதை மர்டர் பண்ணியிருந்தாலும் பின்ன அந்த சிஐஏ தான் சந்தேகம் அந்த தொடர்புகள் இருந்திருக்கு. ராஜீவ்காந்தி மர்டருக்கு பின்னுக்கே வெளிநாட்டு சக்திகள் இருக்கும் என்று நம்பப்படுது. புலிகளை பயன்படுத்தி இருக்கிறார், புலிகள் ஒரு அடியாட்கள் மாதிரி செயற்பட்டிருக்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டம் இருக்கிறது. இப்ப என்ன பிரபாகரன் என்ன இப்ப இந்தியா வந்து டெலோவுக்கு தமிழத்தை பிரிச்சு டெலோவுண்ட கையில கொடுத்துருமென்னு நினைச்சிட்டாரு. இல்ல ஏனென்றால் அந்த நேரம் இந்த தாக்குதல் நடந்து கொண்டிருக்கல. இப்ப எனக்கு இன்னொரு ஞாபகம் வருது. அப்ப இங்க லண்டன்ல எங்கட ஈஸ்டாம்ல ஆபீஸ் இருந்த உங்களுக்கு தெரியும், இந்த வேக்ஃபீல்ட் ஸ்ட்ரீட். அப்ப இவர் வந்தவர் சங்கர்ராஜ், ஹீரோ சங்கர்ராஜ். அவர் அப்ப இந்தியால இந்த இது 29ஆம் தேதி தாக்குதல் வாங்கிட்டு நான் நினைக்கிறேன் அவர் ஒரு 30ஆம் தேதி இல்ல 1ஆம் தேதி இங்க வந்து லண்டனுக்கு வந்து அப்ப குடிம்பி ரவி கூட்டிக் கொண்டு எங்கட 86ஆம் ஆண்டு இந்த தாக்குதல் நடந்து கொண்டு இருக்கு. 1986 ஏப்ரல் 29
29 தாக்குதல் துவங்கிட்டது. சங்கர் ராஜ் இந்தியால இருந்து லண்டனுக்கு வந்தார். நீங்கள் எங்க அப்ப? நான் இங்க லண்டன்ல இருக்கேன். இந்த தாக்குதல் நடக்க நான் இங்க லண்டன்ல இருக்கிறேன். ரைட், ஓகே. அப்ப சங்கர் ராஜ் எங்கட ஆபீஸுக்கு வந்தார். நாங்கள் அப்ப ஒவ்வொரு நாளும் அங்க நிக்கிறோம். எங்களுக்கு அப்ப என்ன நடக்குதுன்னு தெரியாம நாங்கள் பகல்ல இருந்து இரவு மட்டும் ஆபீஸ்ல இருக்கிறதா இங்க லண்டன் ஆபீஸ்ல. சார்ல்ஸ், சிவலிங்கம், கங்காதரன் இல்ல கனபேர், நாங்கள் அப்ப ஜெயசுதாசன் கனபேர், நாங்கள் 2029 அடி வைக்கணும்னு இது அடுத்த நாள் நிக்கலன்னு இது ஒரு பெரிய இதா போகுது. அப்ப நாங்கள் ஒவ்வொரு நாளும் போய் காலமையில இருந்து இரவு மட்டும் நிக்கிறது செய்திகளுக்காக நிக்க. அப்ப இவர் சங்கர்ராஜ் வந்தார். அப்ப சங்கர்ராஜ் வரைக்குள்ள சங்கர்ராஜ் குடிம்பிறவை தான் கூட்டிக்கணும். அப்ப வேற ஒரு இது சொன்னவர் என்னென்றால், இப்ப இந்தியா உங்களுக்குள்ளால வரப்போகுதுன்ற ஒரு கதை வருது. அப்ப சார்ல்ஸ் இவங்களோட கதைச்சு கொண்டிருந்தால் நான் இல்ல பின்னுக்கு இருந்தா இந்தியா வருது. அப்படி எப்படி நாங்கள் எல்லாரும் தானே போராடுறோம், அது என்னன்னு இப்படி ஒரு இயக்கத்துக்குள்ளால இந்தியா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் இந்த இத கருத்தை அன்றைக்கு சங்கர்ராஜ் சொன்னவர். அந்த நேரத்துல எனக்கு இப்ப நீங்க வேணுமெண்டா அவர் குடிம்பிறவி இருந்தவர், அவர்கிட்ட ஞாபகம் இருந்தா கேட்டு பார்க்கலாம். அவர் குடிம்பிறவி அந்த கேள்வி எழுப்பேக்குள்ள ஈரோஸும் இந்த யுத்தத்தை நிறுத்த சொல்லி அழுத்தம் கொடுக்க இல்ல. அந்த நேரம் எல்லாரும் என்ன இந்த இபிஆர்ல அந்த நேரம் ஒரு பிளவு வந்துட்டு டக்ளஸ் அப்பதான் உள்பிளவு, அது வெளியில தெரியவே இல்லை. அப்ப இபிஆர்லாவுக்குள்ள பிளவு வந்துட்டு டக்ளஸுக்கும் நாபாக்கும் முடியாது. நாபாம் அந்த நேரம் நாட்டில இருந்தவர். அப்ப இபிஆர்லாவும் கொஞ்சம் பயந்தது என்னன்னா, தாங்கள் இதுக்குள்ள போனால் நாபா நாட்டில நிக்குது, மற்றது எங்கேயால டக்ளஸ் பிரிஞ்சிட்டுது அந்த உள்பிறவு, மற்றது பிளட்டு அந்த நேரம் ஆம்சல் இல்ல வந்தவர்களுக்கு தம்பா பிள்ளைட்டு இருந்தது. எங்களுக்கு பிடிச்ச தகவல், புலிகளுக்கு ரவுண்ட்ஸ்கள் முடியக்குள்ள இவை தம்பா பிள்ளைன்ற ராணுவம் தான் இந்த ரவுண்ட்ஸ்களை கொடுத்தது. தொடர்ந்து 6 நாளுக்கிட்ட சன்னடந்தது. எல்லாருக்கும் கையிருப்பு முடிஞ்சிருக்கு. இயக்கங்கள் நான் நினைக்கிறேன் இப்ப உண்டு முடிஞ்சா நீ அடுத்த தாங்கள்லாம் செகண்ட் கணிப்புல இருந்திருக்கலாம். அந்த மற்ற இயக்கம் எல்லாம் சேர்ந்து வந்திருந்தா இந்த சண்டையா நிப்பாட்டிருக்கலாம்னா ஈரோஸ் இபிஆர்ல இந்த தம்பா பிள்ளை, அப்ப தம்பா பிள்ளை இந்த இயக்கம் ஓரளவு அம்சோட இருந்தது. வந்திருந்தால் இந்த நிப்பாட்டி பிறகு இதுக்குள்ள வந்திருக்கலாம். எல்லாரும் இது ஏதோ தனியா தெலோக்கம் புலிக்கும் பிறகுதான் ஒரு தரையும் தடை செய்யலாம் எல்லாருக்கும் விளங்கிச்சு. முதல் தாக்குதலே அவைக்கு விளங்கி இருக்க வேணும், எல்லாரும் விளங்கி இருக்க வேணும். ஆனால் எல்லாரும் லேட் அது. ஆனா இப்ப பிறகு டெலோ மீது பாரிய குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது உங்களுடைய தரப்பு மீது. இப்ப ஒன்று கட்சியாக இருக்கிற உங்கள் தரப்பு மீது, அதுக்கு பிறகு நீங்கள் விடுதலை புலிகளோட சேர்ந்து டிஎன்ஏ உருவாக்கி டெலோவுண்ட இந்த படுகொலை விஷயங்கள்ல பெரிய அக்கறை எடுக்க இல்லையா? அது இல்ல அதை நான் மறக்கிறேன். ஏனென்றால் நாங்கள் இந்த டிஎன்ஏ உருவாக்கல, அதுக்கு முன்னும் சொல்லணும். அதுக்கு முன்னத்தை உடனே சொல்லி போட்டு இதை சொல்ல முன்னுக்கு என்னன்னா இஎன்ஏ பண்றது இளத்தேசிய முன்னணி என்று உருவாக்கப்பட்டது. இளத்தேசிய முன்னணி என்று அதான் இந்த கருணாநிதி இப்ப தமிழ்நாட்டு எலெக்ஷன் அதுக்கும் பிறகு நான் வாரம். அப்ப நாங்கள் இளத்தேசிய முன்னணி என்று இபிஆர்ல நாங்கள் ஈரோஸ் 3 பேரும் நாங்கள் போராடி கருணாநிதி வீட்டை தான் அந்த எல்லாம் கதைச்சு கடைசியில கருணாநிதி வீட்டுக்கு முன்னால அந்த படம் வந்தது. படம் வரைக்கும் அந்த கருணாநிதி வீட்டுல இருந்து அந்த ஸ்டச்சு வந்தோடனே அந்த எம்ஜிஆர் ஆகளுக்கு தெரிஞ்சிட்டு கருணாநிதி வீட்டை தான் நடக்குது. இது அப்ப நடந்தது. அப்புறம் அந்த இஎன்எல்எஃப்ல அப்புறம் விடுதலை புலிகளையும் இணைக்கப்பட்டது. பிளட் பேரியல் ஒழிய. ஆனா அப்புறம் இஎன்எல்எஃப்ல அப்ப அந்த நேரம் நாங்கள் எல்லாரும் விடுதலை புலிகள் எல்லாம் சேர்ந்து தான் இயங்கணும் பண்ணி இஎன்எல்எஃப்ல விடுதலை புலிகளும் இணைஞ்சு கொண்டது. அது மாதிரி பிறகு நீங்கள் நீங்கள் இப்ப கேட்ட கேள்விக்கு நான் வரேன். பிறகு நாங்கள் இதுக்கு பிறகு இது உண்மையில இந்த டிஎன்ஏ எல்லாரும் நினைக்கிற 2000க்கு முன்னமே நான் உங்களுக்கு பலமுறை சொல்லி இருக்கிறேன். இது உண்மையில இதுக்கு இந்த டிஎன்ஏக்கு அத்திவேரமிட்டு நான் சொல்றேன்டா, நான் பொட்டமான தான் சொல்றேன். பொட்டமான் நான் நினைக்கிறேன் மாதவன் மாஸ்டர் தலைமையில அந்த நேரம் ராணுவ இன்டெலிஜென்ஸுக்கு பொட்டமான் பொறுப்பா இருந்தபடியா பொட்டமானாக்கள் இதை விட மாறி மாறி இப்படி நாங்கள் அடிபட்டு அவங்க எங்களுக்கு அடிக்க நாங்கள் இவைகளோட கதைப்போம். நினைக்கிறேன் இந்த பொட்டமான் தான் இந்த இதை இனிஷியேட்டே எடுத்தது. மாதவன் மாச தலைமையில நான் நினைக்கிறேன் அவங்கள கட்டுப்பாட்டு பகுதியில ஒரு டீம் ஒன்று உருவாக்கப்பட்டு அது எல்லா பிளட்டுகள் இபிஆர்ல எல்லாரோடையும் ஓரளவு கதைச்சு அதுதான் எங்களுக்கும் எல்டிடிக்கும் தெலுவுக்கும் பவனியால ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க ஆரம்பத்துல கொண்டது. இது நான் சொல்றது சந்திரிகா பிரசிடண்டா இருக்கிற டைம். அப்ப பிறகு நாங்கள் சில கதைக்கு பிறகு எங்களை தாக்குதல நிறுத்தப்படும். இல்லாட்டி அவங்க விடுதலை புலிகள் அங்க கண்டால் நாங்க ஃபயரிங், எங்களை அவ ஃபயரிங் மாறி மாறி எங்களுக்குள்ளேயே அடிபட்டு கொண்டிருந்தது. 86 மேக்கு பிறகு தொடர்ச்சியா நாங்கள் இந்த 98 மட்டும் 98 சந்திரிகான டைம் மட்டும் அதுக்கப்புறம் ஒரு பரஸ்பர அண்டர்ஸ்டாண்டிங் வரைக்கும் இந்த தாக்குதல்கள் நிறுத்தப்பட்டது. ஆனா பிளட் நான் நினைக்கிறேன் அதுக்கு ஒத்துக்கொள்ளையில் நினைக்கிறேன். மாணிக்கதாசன் தான் இப்ப ராணுவத்துக்கு பொறுப்பா இருந்தபடியா மாணிக்கதாசனாக்கள் அதுக்குள்ள ஒத்துக்கொள்ளையில் நினைக்கிறேன். எனக்கு அதுக்கு பிளட்டுக்கு என்ன நடந்தாண்டு மேலே எனக்கு தெரியாது. எனக்கு இபிஆர் லெவலுக்குள்ள என்ன நடந்தாண்டு எனக்கு தெரியாது. எங்கட இது அதுக்கு பிறகு இந்த டிஎன்ஏ உருவாக்கப்பட்டது. டிஎன்ஏ அது
அரசியல் சிவராமாக்களால் அப்புறம் அது அரசியல் ரீதியாக முன்னெடுக்கப்பட்டு அப்ப நினைக்கிறேன் முதல் எங்களோட கதைச்சது பிரேமச்சந்திரன் போய் அந்த நேரம் இந்த வவனியா இதுக்குள்ளால சிவராம் தான் இந்த ஐடியாவை பொட்டமான் கொடுத்திருப்பாரு. இல்ல அது எங்களுக்கு தெரியாது. அப்ப நான் நினைக்கல சிவராம் அந்த அளவு பொட்டமானோட கனெக்ஷன் அளவுக்கு நான் அந்த நேரம் விடுதலை புலிகள் என்ன நிர்வாகம் இருந்தான்னு உண்மையில எங்களுக்கு தெரியாது. ஆனால் அவ்வளவு சீக்கிரட்டா ஒரு நெட்வொர்க் கொண்டு இருந்தானே அதை நாங்கள் மறக்கல. ஒரு பெரிய பரப்பளவு ஏரியாவை கொண்டு வச்சிருந்தவங்க சிஏ லேண்ட் எல்லாம் கொண்டு வச்சு ஒரு 32 கட்டமைப்பு வச்சு ஒரு பலம்பொருந்தியதா இருந்தது. அது அவர்கள் என்ன மாதிரி அந்த இதுகள் எங்களுக்கு அந்த சேவண்ண மாட்டம் தானே அந்த என்ன இது அவையோட என்ன வச்சோம் இவையோட என்ன வச்சோம். ஆனால் பிறகு அவர்கள் மாற்றங்கள் விடுதலை புலிகள்ல வந்தது. அப்ப முதல் செல்வம் அடக்கலான்னு கூப்பிட்டு கதைச்சது. அப்புறம் பிரேமச்சந்திரனை பிரேமச்சந்திரன் கூப்பிட்டு நான் நினைக்கிறேன் கரடினா இருக்குல்ல மெட்டிகுலோக்குள்ளால போய் இவியல கிழக்கு மாகாண தலைவையில் தான் சந்திச்சு கொடுங்க. அந்த நேரம் இந்த இதுக்குள்ளால கிராஸ் பண்ணல பவனியக்கால கிராஸ் பண்ண ராணுவம் இங்க சரியான கடுமையான இருந்தது. பிரேமச்சந்திரன் இங்க போய் சந்திச்சவர் பெட்டிகுலோ நினைக்கிறேன் பெட்டிகுலோ கரணியனாரோ அந்த பக்கத்தால போய் சந்திச்சுதான் பிறகு 2001 இந்த டிஎன்ஏ உருவாக்கப்பட்டது. அதுக்கு பிறகு செல்வம் அடக்கல் கூப்பிட்டேன் வன்னிக்கு வரைச்சு. வன்னிக்கு பிறகு போய்க்கல அப்ப தமிழ்ச்சொல்லன் பொட்டம்மான் பிரபாரன் எல்லாம் இருக்கல எங்களுக்கு சொன்ன மன்னிச்சு கொள்ளுங்க அப்படி இதில் நடந்துட்டுது. எங்களோட இறந்த ஆக்கள் தாங்கள் என்ன ஹீரோஸை கிளைம் பண்ற அந்த மாவீர தினங்கள்ல ஹீரோஸை கிளைம் பண்ற ஏன்னா எல்லா பெரிய குளத்துல இந்த மாவீர துயிலும் இல்லத்துல எங்க குட்டிமணி தங்கத்துற ஜெகன் எங்கட அந்த நேரம் இறந்தவைக்கு எல்லாம் அந்த கல்லு வச்சிருந்தது. அவன் துயிலும் இல்லத்துல விடுதலை புலிகள துயிலும் இல்லத்துல குட்டிமணி தங்கத்துறையாக்கள் இதுகள் வச்சிருந்த. அப்ப அந்த நேரம் நாங்கள் உங்களுடைய ஆக்களையும் கிளைம் பண்றோம் உங்களோட பேர்களை தர சொல்லி. அப்ப அதுல நாங்கள் பேர்கள் கொடுக்கலாம். அதுல ஒரு சிக்கல் வந்தது என்னென்றால் அந்த விடுதலை புலிகள் எங்களுக்கு இந்த 86 மே தாக்குதல் இதுகளை கேட்கல. அப்ப இதுக்கு முன்னம் உள்ளாக்களை தான் நாங்கள் கிளைம் பண்ணலாம். இதுக்கு பிறகு நாங்களும் அடிபட்டு சேர்த்தாக்களுக்கு நாங்களுக்கு விடுதலை புலிகளுக்கு இதெல்லாம் அப்ப நாங்கள் சொன்ன இல்ல இங்க கிளைம் பண்ண போறீங்கன்னா எங்கட எல்லா அண்டையில இருந்து இன்றைக்கு மட்டும் உள்ள எல்லாரையும் கிளைம் பண்ணணும். இதெல்லாம் அது என்னடா அப்புறம் அந்த இது அப்படியே முடிஞ்சது. இங்க பாலசிங்கம் அவர்களை சந்திக்க தலைவர் செல்வம் அடக்கணும்னா நானும் சேர்ந்தான் போய் சந்திக்கினாங்க இங்க லண்டன்ல. அப்ப அவரு எங்களுக்கு சொன்னவர் தம்பி அந்த நேரம் செல்வத்தை பார்த்து சொன்னவர் தம்பி அந்த நேரம் நடந்த மன்னிச்சு கொள்ளுங்க. அவரு நான் இருந்தேன் நான் நேரம் இருந்தேன். அப்ப நாங்கள் பிறகு அரசியல் ரீதியா நாங்கள் ஐக்கியமா பயணித்த எங்களை விடுதலை நோக்கி போகணும். விடுதலை புலிகளும் பிறகு நாங்களும் அவர்களும் சரியான ஐக்கியமா தான் இபிஆர்ல தோழர் எங்களையோ ஒருத்தரையும் அவர்களுக்கு எங்களுக்கு எந்த வித தாக்குதலையும் செய்யல. நாங்கள் இந்த டிஎன்ஏக்ல இருந்த டெலோ இபிஆர்ல பிளட்டோட இபிடிபியோட பிறகு தொடர்ந்து சண்டை பிடிச்சு கொண்டு வந்தவை ஒழிய பிறகு நாங்கள் ஈவன் நான் அந்த சீஸ்வேர் டைம் இந்த இதுக்குள்ளால போனோம். அந்த பாதை திறந்து விட்டு உங்களுக்கு தெரிந்தானே அப்ப அந்த நிதி நீங்கள் இங்க காசு கொடுக்காடி அந்த பாஸ் அப்ப இதுல கேட்டோம் இந்த ரெசிப்ட் இங்கே நம்ம காசு கொடுத்து அந்த காட்ட சொல்லி அந்த ஓமந்தேல ஆமீன் செக் பண்றாங்க தாண்டி குளத்துனா எல்டிடி செக் பண்ணி அதுல எல்லாம் ரங்கி எல்லாம் வேன்கள் எல்லாம் போட்டு நீங்க செக் பண்ணணும். அப்ப கேட்டவன் நான் சொன்னேன் நான் இங்க யூகேல நான் தான் தெலோ இந்த பொறுப்பாளர் அதால நான் எல்டிடி காசு கொடுப்பேன். அப்ப அவர் அந்த புல்லுக்கு போனார் டக்கன் அவர் என்ன இதுல செக் பண்றாங்க ஒரேக்கலான்னு அவர் அந்த ஆயம் இப்படி பிரிச்சு வச்சிருப்பாங்க. அப்ப போயிட்டு வந்து சொன்னார் ஓகே சாமான்கள் எல்லாம் செக் பண்ணாங்க. செக் பண்ணி போட்டு என்ன விட்ட 10 விசா விசா கொடுக்க தெரியுந்தாரு 10 நாளோ 5 நாள் நிக்க போடுறேன் யாழ்ப்பாணத்துல கேட்டேன். நான் சொன்னேன் 1 வீக் வந்து போய் அங்க யாழ்ப்பாணம் போய் நின்றுட்டு நான் வந்தேன். அப்ப எந்த அங்க இல்லாட்டி அங்க நந்தனத்துல நீங்கள் இந்த உங்களுக்கு டவுட் ஆனா நீங்கள் அங்க உங்க நந்தனம் நினைக்கிறேன் அந்த கோண்டாவில்லி அங்க ஆபீஸ். அப்ப அங்க என்ன பண்ணி பாத்துச்சுன்னு தெரியும். அங்க எனக்கு ஒரு பிரச்சனையும் தெரியல. நான் அங்க போய் நின்றுட்டு திருப்பி வந்தேன். இந்த திருப்பியும் அவங்க எல்இடி செக் பண்ணிட்டாலாம் வரைக்கான வரைக்கல நான் என்ன கேமரா அப்ப அந்த டிஜிட்டல் போட்டோ அதை கொண்டே வச்சு என்ன கொண்டே செக் அந்த என்னோட வேண்டி கொண்டு போய் என்னென்ன படங்கள்லண்டு பார்த்துட்டு கொண்டு வந்து தந்துட்டு டீசெண்டா தான் பண்றாங்க. அவங்களுக்கு தெரியும் நான் இதெல்லாம் விசா அடிச்சபடியா நாங்க போயிட்டு வர்றேன் வைத்து விட்டு வந்தான். ஒரு பிரச்சனையும் கொடுக்கு யுத்தத்துல ஒரு தர்மம் இருக்கு தானே நிராயுத பாணிகளை தாக்க கூடாது இந்த விஷயம். ஸ்ரீசாபாரணத்தின் படுகொலை இடம்பெறுகின்ற பொழுது அவர் விட்டு கேட்டவர் நினைக்கிறேன் கதை. அது என்னடா நாங்கள் அதுல நிக்கல கையை தூக்கினான்னு சுட்டாட்டு கதை வருது. இனி நாங்கள் இந்த
இப்ப சில விடுதலை புலிகள் நெஞ்சத்து தளபதிகள் அந்த நேரம் இருந்தவர் சொல்லிச்சுனோம் இல்ல இந்த சுட்டவர் பரிசில் இருக்கிறார் அது கிட்டுக்கு விருப்பம் இல்ல மாத்தி இப்படி பல கதைகள் வருது. இப்ப என்னென்றால் ஒவ்வொரு தரம் ஒவ்வொன்று சொல்லுவீங்க. இப்ப அதோட சம்பந்தப்பட்ட ஆக்கள் அன்றைக்கு இப்ப ரஹீம் இருக்கிறார் அங்க இப்படி அந்த க்ளோஸான ஆக்களுக்கு தானே தெரியும் உண்மையில என்ன நடந்தது. நிராயுத பாணியா இருக்க பேசுவோம் என்ற கைதான் சுட்டதாகத்தான் அங்கிருந்து அது ஓடர் எடுத்தாச்சு தானே எல்லா இயக்கத்தையும் அழிக்கணும் என்ற அந்த ஓடர் எடுபட்டுட்டு அங்க பேச்சுவார்த்தைக்கு அங்க இடம் இல்லை என்று அவர் நான் சொன்னேன் இந்த ஒரு தெரிவா இருக்கணும் இந்த இந்தியா அங்க போகுது. அப்ப நாங்கள் ஒரே ஒரு இயக்கமா இருந்தால் நீங்கள் பேச்சுவார்த்தையோ என்னத்துக்கோ நீங்கள் விடுதலை புலிகளான பேசவும் அந்த முடிவு அந்த அந்த 80 அது அவைகள் அந்த 86 எடுக்கப்பட்ட அந்த முடிவு. பிறகு சேஞ்சஸ் வந்து 2000 தமிழீழம் ஒன்று அமைஞ்சாலோ அல்லது தமிழர்களுடைய அதிகாரம்ன்றது விடுதலை புலிகள் கையில மட்டும்தான் இருக்கணும்ன்றதான் அந்த முடிவு, இறுதி முடிவு. அந்த முடிவு பிறகு சில இதுகள் இந்த பொலிட்டிக்கல் இதுல இப்ப இந்த IRA இந்த சிம்பைன் இப்படி இருக்குதாண்டு இந்த பேச்சுவார்த்தை நோர்வேக்கு இவைகள் போக துவங்கி இந்த நோர்வேயோட ஒரு பேச்சுவார்த்தைக்கெல்லாம் ஒரு அரசியல் முகம் உண்டு தேவை அன்றைக்கெல்லாம் இந்த TNA உருவாக்கப்படுது. ஆனா TNA உருவாக்கப்படைக்கலாம் அவைகள் அப்ப அந்த நேரம் இந்த விடுதலை புலிகள் மக்கள் முன்னணி அந்த ரெஜிஸ்டர்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டியா இருந்தது, கேன்சல் பண்ணப்படையாது. அதை இயக்காமல் ஏன் TNA உருவாக்கினவே அவர்கள் விரும்பல. நான் நினைக்கிறேன் இந்த கெஸிங் வந்து எனக்கு உள்ளே என்ன நடந்தான்னு தெரியாது. இந்த கெஸிங் வந்து நான் நினைக்கிறேன் விடுதலை புலிகள் தலைமை வந்து இராணுவ தீர்வை ஒரு நாளும் ஸ்ரீலங்காண்ட இறையாண்மைகளால தாங்கள் ஒரு அரசியல் தீர்வை எடுக்கலாம் என்ற நம்பிக்கையில நான் நினைக்கல தலைவர் பிரபாகரன் அப்படி நம்பிக்கை கொண்டு இருக்கு நான் கருதுறேன். அதால அவர் தங்கட மக்கள் விடுதலை முன்னணி என்ற இதை லேபிள பாவிச்சு தங்களுடைய அந்த நேரம் அவங்க இருந்த பவர்ல அந்த மக்கள் முன்னுரிமை தான் அரசியல் கட்சி என்று போட்டு அதுல 20 பேரையும் பார்லிமெண்ட்டுக்கு நியமிச்சு வைத்திருந்தா அவங்க வென்றிருப்பார். அதுல மாற்றுக்கிறதுக்கு இடம் வென்றிருக்கலாமே ஒழிய, ஆனா அது ஒரு குழப்பம் என்றால் அது மாற்றாண்டு தலைமையில் இருக்கும். இல்ல அது மாத்தலாம் தானே. எலெக்ஷன் கமிஷனுக்கு நீங்கள் கையெழுத்து போட்டு நான் இப்ப தமிழ்ச்செல்வனுக்கு மாத்தியா என்ற பெயரும் தமிழ்ச்செல்வன் போட்டாலினால் எலெக்ஷன் கமிஷன் அவைகள் டோக்ஸ் நடந்து இருக்குது, அதெல்லாம் மாத்தி கொடுத்துருக்கணும். அது ஒரு பெரிய பிரச்சனையும் இல்லை. அது மாதிரி நான் நினைக்கிறேன் அவைகள் அந்த அப்படி ஒரு அந்த ஸ்ரீலங்காண்ட இறையாண்மைக்குள்ள அப்படி போறது விரும்ப இல்லைன்னா நினைக்கிறேன். ஏன்னா முதல் வந்து TNAன்றதையும் சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான் வச்சிருந்தேன். அரசியல் இப்ப என்னென்றால் அரசியல் நம்பிக்கையில ராணுவ ரீதியா தான் வெளில போறோம்னா ஒரு இன்டர்நேஷனல் கம்யூனிட்டிக்கு நீங்கள் ஒரு சர்வதேசத்துக்கு வந்து நீங்கள் மக்களால இப்ப சர்வதேசம் கேட்கும் தானே. இப்ப LTTE கேட்கும், நீங்கள் எலெக்ட் பண்ணப்படையில நீங்கள் ஒரு ராணுவத்தோட இருக்கிறீர்கள். அப்ப எலெக்ட் பண்ணப்பட்ட இப்ப இந்தியால LTTE ஆதரவு இல்லாத ஒரு கட்சி ஒன்று EPDP 10 சீட்டை வச்சிருக்கென்றால் அது LTTE அகைன்ஸ்டான ஒரு வியூ கொண்டிருக்கு. அப்ப சர்வதேசம் என்ன சொல்லும்? 10 சீட்டை வச்சிருக்கு, மக்கள் வந்து EPDP தானே எலெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. அப்ப உங்களை என்னென்ன உங்களை ஏகபிரதியா என்னென்னு கதைக்கிறேன். அப்ப அங்க நாங்கள் TNA நாங்கள் இதைத்தான் சொல்றோம். நீங்கள் எங்களோட கதைக்க தேவையில்ல, நீங்கள் விடுதலை புலிகள்லாம் கதைங்கொண்டா நாங்கள் சொல்றோம். அந்த TNA நாங்கள் 2009 மட்டும் இந்த மே மட்டும் நாங்கள் சொல்ற விடுதலை புலிகளோட நீங்கள் கதைக்கணும். நாங்கள் எங்களோட சந்திக்கிற சர்வதேச ராஜதந்திரம் என்று சொல்றது அரசியல் சம்பந்தமாக நீங்கள் விடுதலை புலிகளோட கதைக்கணும். ஏகபிரதிகள் என்ற இதுல அந்த கோட்பாடு சங்கரி பிரச்சனை வந்தது. நீங்க ஓப்பனாவே சொல்றீங்க விடுதலை புலிகள் ஏஜெண்டா இருந்தாரு. இல்ல அது இப்ப நீங்க அது நீங்கள் இன்றைக்கு என்ன தற்கதை சொன்னாலும் எங்கட செலவுண்ட நோக்கம் என்ன? மக்களின் விடுதலை. மக்களின் விடுதலையில சரியோ புலியோ அன்றைக்கு விடுதலை புலி என்ற கை ஓங்கிட்டு. அப்ப அதை நாங்கள் வீக்காக விரும்புகிறோம். நாங்கள் அதை வீக்காக விரும்புகிறோம். அது வந்து இனத்தை தானே வீக்காக. அப்ப எங்கட நோக்கம் அரசியல் ரீதியான எங்கட நோக்கம். இருந்ததால இன்றைக்கு என்ன நடந்திருக்கு? அது ஏன் அது பின்னடைவை சந்திச்சு என்றால் நான் சொல்லுவேன், ஓப்பனா சொல்றேன் என்றால் இந்தியாவுக்கும் விடுதலை புலிகளுக்கும் ஏற்பட்ட முரண்பாடு தான் இது தோல்வியில முடிஞ்சது. நீங்கள் என்ன அரசியல்காரங்களை சொன்னாலும் அன்றைக்கு இந்தியாவோட விடுதலை புலிகளுக்கு ஒரு புரிந்துணர்வு ஒரு நீங்கள் போய் TNA இருக்கீங்களா நீங்க சொல்லல. நீங்கள் என்னப்பா இந்தியாவோட கொடூரிகள் இந்தியாவின் ராஜீவ போர்வியல் என்று நீங்க சொல்லி எல்லாம் இருக்கணும். இல்ல அதுக்கு முன்னமே நடந்தது. அது 90 அது பாலசிங்க அரசியல் ஆலோசகர் பாலசிங்கத்தோடைய கலந்துரையாக எடுக்கப்பட்ட ராணுவ முடிவுகளுக்கு நாங்கள் அரசியல் ஆலோசகராக இருந்த அந்த கட்சி நீங்கள் அதுல போய் இருந்ததுல பிரயோசனம் இல்லை. இல்ல நாங்கள் இருந்தது ஐக்கியமா இனத்தை எங்களுக்குள்ள பிளவுகள் வந்தால் அது தெரியலங்கை தானே சாதம். அப்ப எங்கட நோக்கம் வந்து அரசியல் ரீதியா நாங்கள் அது பிளட்டா இருக்கட்டும், EPRலவா இருக்கட்டும், தமிழிசை கட்சியா இருக்கட்டும், நாங்கள் எல்லாரும் கஜேந்திர மர்மன் எல்லாரையும் இணைச்சு கொண்டு ஒரு அரசியல் தீர்வு மட்டும்
ஒரு கூடையில இருக்கணும் தான் டெலோண்ட பொலிசி. அண்டைக்கும் எங்கட பொலிசியா தான், அண்டைக்கும் எங்கட பொலிசியா தான். நீங்கள் எடுத்த அரசியல் முடிவுகள், விடுதலை புலிகள் எடுத்த இராணுவ முடிவுகளும் எந்த பயனையும் தரையில்லை. அவர்களுடைய போராளிகளையும் அழித்து, ஏனைய அமைப்புகளுடைய போராளிகளையும் அழித்து, மக்களையும் அழித்து கண்டது பூஜ்ஜியம். கடைசியா நாங்க 87ஆம் ஆண்டு இலங்கை டெலோவுக்கு நாங்கள் பொதுவாக சொல்றது டெலோவுக்கு ஒரு அடிப்படை அரசியல் இல்லை என்று. ஆனா விரும்பியோ விரும்பாமலோ டெலோவும் இபிடிபியும் சொன்ன மத்தியில் மாநிலத்தில் கூட்டாட்சி நாங்கள் அந்த காலத்தில் நாங்கள் அந்த காலத்தில இருந்து சொல்றோம், இன்றைக்கும் சொல்றோம், இந்தியாவை பகைச்சு கொண்டு இங்க ஒரு அரசியல் தீர்வு. இன்றைக்கு இந்த மாகாண சபை நடத்தப்படையில தானே. இந்த மாகாண சபை நடத்தணும் என்றாலும் இந்தியா இந்த அழுத்தம் இல்லாம தெரியலங்கையில இருக்கிற இந்த கட்சி, அது யூஎன்பியா இருக்கட்டும், எஸ்ஜேபியா இருக்கட்டும், இப்ப இருக்கிற என்பிபியா இருக்கட்டும், எங்கட நிலப்பாடு இந்த சர்வதேச அரசியல்ல விலங்கையில தமிழ் கட்சிகள்கிட்ட பொலிசி நாங்கள் அந்த காலத்துல இருந்தே சொல்லி கொண்டு வரோம் தான். டெலோ ஒன்றுதான் ஓப்பனா சொல்லுது, இந்தியான இது இல்லாம இங்கே எந்த அரசியல் தீர்வு நடக்காது. நீங்கள் பல உதாரணங்கள் நான் சொல்லுவேன். வடமராஜ் ஆபரேஷன் நிப்பாட்டப்பட்டதா இருக்கட்டும், முள்ளிவாய்க்கால் நிப்பாட்டப்படாததுக்குரிய காரணங்கள், அண்மையில இந்த முள்ளிவாய்க்கால் சிலை கேம்பஸ்ல வைக்கிறதுக்கும் இந்தியன் ஹை கமிஷன் சொல்லித்தானே, இல்லாட்டி அவங்க விட்டுருக்க மாட்டாங்க. அப்ப இது ஏன் இப்ப கடைசியா நடந்த மாகாண சபை எலெக்ஷன் மன்மோகன் சிங் தலைமை அப்ப பிரைம் மினிஸ்டர் இருக்கு, அப்போ இவர் மைந்தாக்கள் நடத்த விரும்பேன். இன்றைக்கு தமிழ் தரப்பிலும் பார்க்க அல்ல டெலோவிலும் பார்க்க அனுரகுமார இந்தியாவோட மிக நெருக்கமாக இருக்கு. இல்ல அது பூகோள அரசியல்ல மாற்றப்படும். ஆனால் இன்றைக்கும் அண்மையில ராதாகிருஷ்ணன் டெபுட்டி பிரசிடன்ட் வரைக்கும் என்ன சொல்ல எங்களுக்கு சந்திக்க சொன்ன தான் சொல்லியிருக்கிற மாகாண சபை தேர்தல் நடத்தணும். ஃப்ரெண்ட்ஷிப் அரசியல் ரீதியா எங்களை அதுல கைவிட மாட்டோம். அது நாங்கள் பிறகு திருப்பி சம்பந்தனையா நாங்கள் டிஎன்ஏ அறிக்கைகளை கூப்பிட்டதானே மோடி வர சொல்லி, அங்க இவர் அந்த நேரம் நாங்கள் போய் இந்தியாவை சந்திச்சால் இங்க தீர்வு வராதன்னு நம்பி கட்டது சம்பந்தனையா என்ற பழையொழிய. மற்றபடி அந்த நேரமே போய் நாங்கள் அந்த இந்தியாவை சந்திச்சு ஒரு அழுத்தத்தை கொடுத்துருக்கலாம். நாங்கள் திருப்பி சொன்னாங்கள் இந்த அரசியல் தீர்வு வராத இந்த நல்லாட்சி அரசு மூட்டம் இவைதான் நிலையில அது எடுக்கலாம், தீர்வு திட்டம் எடுக்கலாம் என்று நம்பிக்கொண்டிருந்தது ஒழிய நாங்கள் அப்பவும் சொன்னாங்கள் இல்ல மாகாண சபை தேர்தல அந்த அழுத்தத்தை கொடுப்போம், அரசியல் தீர்வு வரட்டும், முதல் இருக்கிற கன்ஸ்டிடியூஷன்ல இருக்கிறத இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லி. நீங்கள் இந்த என்னுடைய அந்த நேர்காணல்ல 1-2 தடவை சொல்லியிருக்கிறீர்கள், விடுதலை புலிகள் உங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டதாக டெலோவுடைய அழிப்பு தொடர்பில் இலங்கையில தாயகத்திலையும் கூப்பிட்டு மன்னிப்பு கேட்டதா பன்ன அன்பாலசிங்க. ஆனா விடுதலை புலிகள் பொதுவெளியில எங்கேயும் ஒரு இடத்துலயும் அப்படி சொன்ன மாதிரி தெரியல. ஆனா இன்றைக்கும் உங்கள் மீதான விமர்சனங்கள், உங்கள் சொல்றது இந்த மாற்று இயக்கங்கள் மீதான விமர்சனங்கள், ஒட்டுக்குழு துரோகிகள், இதுக்காகத்தான் நாங்க சுட்டினாங்கள் தான் இன்றைக்கும் இருக்கு. இல்ல அது இந்த இங்க இவையில இப்ப விடுதலை புலிகளின் தலைமை ஒன்று இருந்தானே அங்க வன்னியில, அந்த தலைமை இதுல இருக்கிறவைக்கு சொன்னதா எங்களுக்கு பிறகு நீங்கள் தான் இது யாரு அங்கீகரிச்சு இன்றைக்குவே இங்க இருந்து கொண்டு இந்த பேப்பர் வழியே மொட்டுக்குழு இது வெளிக்கொண்டிருக்கணும். இவையில இதுல எத்தனை பேர் இவைகள் இதுல விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரனையோ பொட்டம்மானையோ பாலசிங்கத்தையோ சந்திச்சாக்கள் இதுல இருக்கணும், ஒரு விரல் விட்டன்றாக்கள்லாம் இருக்கு. இவையில சொன்னதா எல்லாம் எங்களுக்கு சொன்னவங்களா? டிஎன்ஏ அப்ப நாங்கள் சந்திச்சு கொண்டு கேட்கல, நாங்கள் அழிஞ்சால் எங்களுக்கு பிறகு இந்த எக்ஸோ வைசாட் தான் இந்த எங்கட கட்சியை கொண்டாடுறது, நீங்கள் அவையோட சேர்ந்தான் மேலே மட்டும் எங்களுக்கு விடுதலை புலிகள் அப்படி சொல்லி நாங்கள் கடைசி மட்டும் அதுவும் எங்களோட தலைவர் செல்ல மடக்கல்னாதற்கும் சிவாஜிலிங்கம், அப்ப சிவாஜிலிங்கங்களோட 2 பேருக்கும் சேட்டலைட் போன் நம்பரை தந்திருந்தவங்க, பொட்டம்மான் பிரபாகரன். அந்த கடைசி கம்யூனிகேஷன் அந்த கதை கிட்ட அப்புறம் ஒரு ஆக கிட்ட வரைக்குள்ள அவங்களோட அந்த தொலைத்தொடர்பு வேலை செய்யறே இல்லை. நினைக்கிறேன் ஒரு கிழக்கு மாகாணம் பறிவோய்க்கெல்லாம் அது வேலை செய்து இருந்தது. அந்த தொடர்புகள் எல்லாம் அவ்வளவு நம்பிக்கை எங்கள்கிட்ட இருந்தது. அப்ப அவங்க எங்களுக்கு ஒரு காலம் சொல்லி இல்ல இவியல் இங்க இருக்கிற இந்த அமைப்புகள் இந்த வேலோடான் நீங்க நாங்கள் அழிஞ்ச வேலோடான் நீங்கள் வேலையோட எங்களுக்கு அப்படி உத்தரவாதம் தர இல்லை. இப்ப இந்த விடுதலை புலிகளுடைய பல்வேறு குழுக்களாக இருக்கிற ஏதோ ஒரு குழுவோ 2 குழுவோ தாங்களும் அரசியல் நடத்த போறோம் என்று நிக்கணும். அவைகளோட நீங்கள் பழைய மாதிரி சேர்ந்த அடிப்படையில பணியாற்ற நீங்கள் தயாரா இருக்கிறீங்களா? அல்லது நாங்க நாட்டில ஜனநாயக போராளிகள் கட்சி எங்களோட டிடிஎன்ஏ கூட்டமே தான் இருக்கு. இப்ப நாங்கள் ஆயுதம் தூக்கி போராடிய போராளிகள், நாங்கள் அதெல்லாம் பிளட் இப்ப இபிஆர்ல அது மாதிரி விடுதலை புலிகள் அமைப்புகளோட நாங்கள் எங்களுக்கு ஒரு நாங்கள் என்னோட இங்கே இருக்கிற அமைப்புகள் கதைக்கிற சந்திக்கிறோம், இந்த சில இதுகளுக்கு போறோம். அப்ப நாங்கள் இணைஞ்சு வேலை செய்யறதுக்கு ரெடியாத்தான் இருக்கிறோம். நாங்கள் இரண்டால் நீங்கள் சும்மா பேரளவில் இணைகிறீங்களே ஒழிய உணர்வு ரீதியான மாற்றங்கள் புலிகள் மத்தியிலையும் இருக்கிற மாதிரி தெரியல.
இல்ல நீங்கள் புலிகள் அண்டைக்குள்ள இப்ப எத்தனை இங்க கணக்க குரூப்பல் இருக்குது. நீங்கள் எதை புலிகள் அண்டை நீங்கள் அக்செப்ட் பண்றீங்க? நீங்கள் ஜிடிஏ சொல்றீங்களா, பிடிஏ சொல்றீங்களா, டிசிசி சொல்றீங்களா, மற்றது அதுல பிரிஞ்சு கணக்கு இங்கே 5-6 குரூப் இருக்கு, கனடால இருக்குது. அப்படியே இல்லாத இதுல இப்ப அவைகளே ஒரு ஒற்றுமையில விடுதலை புலிகள் அவை 5 பார்ட்டியும் சேர்ந்து சொல்லுதா நாங்கள்லாம் இதண்டு இல்லையே. அவைக்குள்ளே எதுக்கு நாங்கள் அதை டிசைட் பண்ணல. அது யார் விடுதலை புலிகள் இப்பத்தியான உண்மையான பிரதனிகள் அது அவைதான் டிசைட் பண்ணுவோம். இப்ப நாங்கள் அங்க கட்சி இருக்குது, நாங்க சொல்றோம் நாங்கெல்லாம் இந்த விடுதலை புலிகள்ல இருந்து பலவாறாகவும் பிரிஞ்சிருக்கிற ஆட்களுக்கு இந்த தமிழ் அரசியல்ல ஒரு ரோல் ஒன்று இருக்கா இன்னைக்கு அங்க இருக்க என்னதான் இருந்தாலும் அவங்கள ஒரு 40,000 போராளிகளை பலி கொடுத்துட்டாங்க. இந்த தியாகத்தை நாங்கள் கொச்சப்படுத்தல. இல்ல அது அதை பற்றி ஒரு தடவை நீங்க கதைக்கல. இப்ப நான் என்ன பாக்குறேன், போராட்டம் ஒன்று நடந்திருக்குது. அந்த போராட்டத்துல எந்த ஒரு பயணம் இல்லாமல் லட்சக்கணக்கான அதுல நீங்கள் பயணம் அவையில இப்ப சில பேர் இங்க அதனால தனியா விடுதலை புலிகளை மட்டும் சொல்லல, எல்லா இயக்கத்தையும் தான் சொல்றேன். இப்பவும் எல்லா அமைப்பில் இருந்தாக்களும் சிலது நாட்டிலே சில ஒன்றில் அவர்கள் அங்க போய் சில உதவி திட்டம் கூட செய்து கொண்டிருக்கணும். தங்களோட போராளிகளை கைவிடக்கூடாது. தாங்கள் இதுல சில நாங்கள் துவங்கினாங்க. இப்ப எங்களை பொறுத்தளவில் ஏன்னா நாங்கள் அன்றைக்கு ஈழம் கொண்டு வந்து எக்கச்சக்கமான ஒரு ஜெனரேஷனை நாங்கள் வீக்காக அப்ப அந்த ஜெனரேஷனுக்குரிய அந்த இது நாங்கள் இன்றைக்கும் எங்களுக்கு ஒரு கடமை ஒன்று இருக்குது. அது நாங்களா இருக்கட்டும், பிளட்டா இருக்கட்டும், இபிஎல்லா இருக்கட்டும், எல்டிடியா இருக்கட்டும், எங்களுக்கு ஒரு கடமை ஒன்று இருக்குது. இதே ஒரு நல்ல ஒரு அரசியல் தீர்வோட எங்களுக்கு ஒரு எதிர்காலத்தை இந்த இனத்துக்கு கொடுக்கணும்ன்றதுக்காக நாங்கள் பாராளுமன்ற அரசியல் தான் இலக்கண்டு இல்லையா. அதெல்லாம் நாங்கள் இன்றைக்கு டிஎன்ஏ தமிழரசு கட்சியோடய எண்ணத்தோடய நாங்கள் இருக்கிறது என்னென்றால் அன்றைக்கு நாங்கள் இந்த ஈழமண்டு போராடி ஒரு ஜெனரேஷன் ஒன்று இல்லாம போச்சு. அப்ப அந்த பொறுப்பு கடமை எங்கள்கிட்ட இருக்கு. என்ன கேள்வி என்னன்னா, நீங்கள் அந்த பொறுப்பை அந்த காலகட்டத்துல சரியாக செய்யாததான் அது இவ்வளவு அழிவு வந்தது. அந்த பொறுப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்றதை நான் வரவேற்கிறேன். ஆனா நீங்கள் அந்த பொறுப்பென்று இருக்குன்னு சொல்லிக்கொண்டு நீங்கள் கூட பழைய அரசியலையே கொண்டு செய்யறதன் மூலம் நீங்கள் அடுத்த ஜெனரேஷனையும் பழுதாக கூடாது. இல்ல அதான் நாங்க சொல்றோம். நாங்கள் இப்ப சொல்றோம் எல்லாரும் சேர்ந்து இப்ப அண்மையில நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு அரசியல் திட்டத்தை வைப்போம் என்ற முயற்சியில் நடந்து கொண்டிருக்கு. அது ஓரளவு 2-3வது மீட்டிங் அந்த சட்டத்திறனிகள் கூட 2வது நடந்து கொண்டு. மற்ற இதுல கஜேந்திரமார் ஒரு நிலப்பாட்டு எடுக்கிறார். நாங்கள் அவரை இணைச்சு கொண்டு நாங்கள் இப்ப தேசிய இயங்குற சகல கட்சிகளும் மிதவாத கட்சிகள் முன்ன நாள் போராளி குழுக்கள் எல்லாத்தையும் வச்சுக்கொண்டு அது ஒரு பக்கம். மற்றது இந்த மாகாண சபை தேர்தலை நடத்தி ஒரு செட்டப். ஏனென்றா இன்றைக்கு இது இல்லாம போச்சு என்றால் ஒன்றுமே இல்லாம போய். அப்ப நாங்கள் பாக்குறோம் என்னன்னா, ஒரு பக்கத்துல இருக்கிற மாகாண சபையை பலப்படுத்தும், இன்னொரு பக்கத்துல இந்த சர்வதேசம் இந்த டயஸ்பரா எல்லாரையும் வச்சு இதுதான் எங்கட இப்ப 77 இப்ப கொஞ்சம் பேர் நிக்கலாம், இல்ல 77 மக்கள் தந்த ஆணையம். இப்ப சூழ்நிலைகள் எல்லாம் மாறிட்டு. அப்ப இப்ப நாங்கள் எல்லாரும் சேர்ந்து கொண்டு வைக்கணும். ஐக்கிய இலங்கைக்குள்ள என்ன தீர்வை நாங்கள் கேட்கிறோம். அதாவது நாங்கள் நாட்டில் இருக்கிற கட்சிகள், இங்க புலம்பெயர் தேசத்தில் உள்ள அமைப்புகள் எல்லாம். அப்ப அதுக்குரிய முயற்சிகளும் போய்கொண்டிருக்கு ஒரு பக்கத்தால. அது பரவலா போய்கொண்டிருக்கு. அதே நேரத்தில் மாகாண சபை தேர்தல் நடத்த சொல்லியும் ஒரு பக்கத்தால அழுத்தத்தை கொடுத்து கொண்டிருக்கு. ஐக்கிய இலங்கைக்குள்ள தீர்வுக்கு நாங்கள் தயார் என்று சொல்லக்கூடிய ஆட்களாக டெலோ இருக்குது, இபிடிபி இருக்குது, தமிழரசு கட்சி இருக்கு. இப்ப கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அதுல வெளியில நிக்கிறார் நினைக்கிறேன். இல்ல அவர் ஐக்கிய இலங்கைக்குள்ள பின்ன அவர் ஒரு நாடு 2 தேசம் என்றாலும் பின்ன எல்லா அவர் அதை வெளிப்படையா சொல்ல தயாரா இல்லையா? நீங்கள் என்னதை வெளிப்படையா சொல்லாட்டியும் நீங்கள் லோக்கல் எலெக்ஷன்ல நிக்கிறீங்களோ, எனக்கு விளங்குறீங்க 6ஆம் திருத்தத்தை நீங்கள் லோக்கல் எலெக்ஷன்ல நிக்கிறீங்களோ, லோக்கல் எலெக்ஷன் உள்ளூராட்சி சபை கேண்டிடேட்ல இருந்து பார்லிமெண்ட் கேண்டிடேட் மட்டும் 6ஆம் திருத்தத்துல கையெழுத்து வச்சுதான் நிக்கிறீங்க. அப்படின்னா நீங்க கையெழுத்து வைக்க கூடாது. கையெழுத்து வைக்காம இன்றைக்கும் தமிழ் மக்களை பேய் காட்டலாம் நினைக்கிறோம். இல்ல அது நீங்க அவையிட்ட கேட்க வேண்டியது. இப்ப நான் எந்த கட்சி சார்பா தான் எங்க நிலத்தை சொல்லலாம். நான் கஜேந்திரமா இருக்கா, நான் கதைக்கிறேன். அவையிட்ட ஸ்போக்ஸ் பண்ணிட்டு இல்ல கஜேந்திரமா நீங்க கேட்க வேண்டிய கேள்வி. என்ன பொறுத்தளவுல நாங்க எங்கட நிலப்பாடு 87ல நாங்கள் இந்த பீசை கோட்டை அக்செப்ட் பண்ணி அரசியல் கட்சியை பதிவு செய்ய நாங்கள் ஐக்கிய இலங்கைக்குள்ள தீர்வு இதெல்லாம் நாங்கள் வந்துறாங்களா. அதை நோக்கி இருக்க சகல தேர்தலையும் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்றோம். சகல அரசியல் நீங்கள் கட்சிகளோட இணையக்குள்ள சேரைக்குள்ள நீங்கள் இதை சொல்ல இல்லை. நீங்கள் ஐக்கிய இலங்கைக்குள்ள தீர்வுக்கு தான் பெறணும். கஜேந்திரகுமார் அதை ஓப்பனா சொல்லாமல் அவரோட போய் நீங்கள் சேருவீங்க. நாங்கள் எல்லாரும் உனக்குத்தானே வேணும். இப்ப அதுக்காக நீங்க
இல்ல கஜேந்திரமார் முதல் ஒருவரோடையும் ஐக்கியத்துக்கு வார இல்லை. அட்லீஸ்ட் இந்த உள்ளூராட்சி தேர்தலையாவது மற்ற எங்களோட ஒரு ஐக்கியத்துக்கு வந்தார். எங்களோட தலைவர் செல்வம் அடக்கலானோட நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இருக்கிறோம். அப்ப நாங்கள் வரலாம் அவரும் ஒரு ரங்கி வந்து ஒரு ஐக்கியத்துக்குள்ள வேற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. வருது நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு தீர்வு திட்டத்தை இந்த வருஷத்துக்கு இடையில நாங்கள் எழுதி கொடுப்போம் என்ற நம்பிக்கை இருக்குது. அதுல மிச்ச தமிழிசை கட்சி, நாங்கள் இந்த டிடிஎன்ஏ கட்சிகள் எல்லாம் அன்றைக்கு 2வது 3வது மீட்டிங் முடிஞ்ச நினைக்கிறேன் கொழும்புல நடந்தது. அப்ப அதுல சிவில் அமைப்புகள் இருக்குது. அதை நான் இங்கேயும் கொஞ்சம் டயஸ்போரால இருக்கிற சில பேரும் கதைச்சவை அவைகளும் அதுக்கு அக்செப்ட் பண்ணி நம்ம எல்லாரும் இருந்தா நாங்களும் அக்செப்ட் பண்ணுவோம். அவைகள் இங்க கனடா இங்க இருக்கிற யூரோப்ல இருக்கிற கன குரூப்களோட அதோட முக்கியமா ஒருத்தர் என்னோட கதைச்சவர். அப்ப நான் எங்களோட டிடிஎன்ஏ தலைவர்களை ஒரு ஜூம் மீட்டிங்ல அவையும் கதைக்க வச்சாங்க. சுமந்திரனையும் கதைக்க கேட்ட சுமந்திரனையும் டைம் தர இல்லை. அப்ப அங்க இருக்கிற டயஸ்போராவையும் நாட்டில் இருக்கிற கட்சிகளையும் இணைச்சி ஒரு இதுக்குள்ள கொண்டு வந்து ஒரு தீர்வு வைக்கிறதுக்கும் அந்த முயற்சியை டெவலப் செய்து கொண்டான் இருக்குது. நாங்கள் அந்த முயற்சி எல்லாரோடையும் ஐக்கியத்துக்கு போற நீங்கள் உங்களோட கூட நெருக்கமா இருக்கக்கூடிய இபிடிபியோடைய நெருக்கத்துக்கு போகல. இல்ல இபிடிபி இப்ப அவற்றை இது இப்பவும் எந்த அரசும் ஆட்சி வந்தால் நான் அவையோட இணைஞ்சுதான் அதுல ஒரு பங்காளியா இருந்து கொண்டுதான் அவற்றை பொலிசி அப்படித்தான் இருந்தது. உங்களோட பொலிசியும் அப்படித்தானே இருந்தது. நாங்கள் அரசியல் நாங்கள் இந்த நல்லாட்சி அதிகாரம் வச்சிருக்கணுமா அவையோட இருந்தீங்கள் தானே? இல்ல நாங்கள் ஒரு மினிஸ்டர் போஸ்ட் நீங்க ஒரு மினிஸ்டர் போஸ்ட் எடுத்தீங்கள் என்றால் இலங்கை அரசின் ஒரு மினிஸ்டர் போஸ்ட் எடுத்தீங்க என்றால் அந்த இதுக்கு நீங்க பவுண்ட் பண்ணியும் இருப்பீங்க. நீங்க அதுக்கு அந்த பொலிசிக்கு கேன்ஸா நீங்க கதைக்கலாம். இப்ப நாங்கள் ஒரு சர்வதேசம் ஒரு பிரிட்டிஷ் பிரதிநிதியோ அமெரிக்கன் பிரதிநிதி வந்தால் நாங்கள் அரசை பற்றி சொல்லுவோம். இந்த காணியை விட இல்லை, சிற கைதிகளை விட இல்லை, அரசியல் தீர்வு தர இல்லை என்றது நீங்க ஒரு கேபினெட் மினிஸ்டரா இருந்து நீங்க கதைக்கலாம். அப்படி கதைக்கலாம். ரிசைன் பண்ணி போட்டா கதைக்கலாம். நீங்க கேபினெட் மினிஸ்டரா இருந்து கதைக்கிறேன்னா நீங்க ரிசைன் பண்ணி போட்டு தான் வந்து கதைக்கலாம். அப்ப டக்ளஸ் கேபினெட் மினிஸ்டரா இருக்கீங்களா, அவருக்கு அந்த கேபினெட் டிசிஷனை தான் அவர் ஃபாலோ பண்ணலாம். அவர் இப்ப சந்திரபாபு விட்டுட்டு வந்தார், நாங்கள் உள்வாங்கி இருக்கிறோம். சந்திரபாபு அரசை விட்டு ஒதுங்கி வந்த உடனே அவர் உள்வாங்கி இருக்கிறோம். டக்ளஸ் இப்பதான் இந்த தை டிவியார இதுகளுக்கு ஒரு இப்ப மினிஸ்டர் போஸ்ட் இல்லாதவர்கள் தான் அவர்கிட்ட பொலிசி மாறுது. அப்ப இனி காலப்போக்கில் என்ன ஆனால் இனி எவ்வளவு பிரதிநிதித்துவத்தை வச்சிருப்ப நாளைக்கு தமிழர் விடுதலை கொட்டுற மாதிரி தேஞ்சு போதோ என்னன்னு இனி நடக்கிற மாகாண சபையெல்லாம் தெரியும். இப்ப இந்த முறை லோக்கல் எலெக்ஷன்ல இந்த கவுன்சிலையும் பிடிக்கல. எந்த கவுன்சிலும் இபிடிபி நியாயமான கவுன்சில முதல் வச்சிருந்தது மினிஸ்டர் போஸ்ட் இருக்கை. இந்த முறை வேற இல்லை. அப்ப இனி அடுத்த மாகாண சபையில இப்ப அவரோட இருக்கிற கட்டமைப்புகள் என்ன எல்லாம் சிதஞ்சிட்டது. நியாயமான ஆட்கள் என்பிபிக்கு போயிட்டணும். அப்ப அதை இன்னொரு கட்சியை பற்றி நான் கதைக்க விரும்பல. அது இனி வார தேர்தல் பார்ப்போம். கட்சிக்குள்ள இருக்கிற பிரச்சனை உங்களுக்கு கட்சிக்குள்ள பிரச்சனை இல்லை. எங்கட கட்சியில அந்த நேரம் நாட்டில குழப்பினாக்கள் அவை வெளியில வந்திருந்த அவைதான் இந்த சில குழப்பங்களை செய்யறது. அந்த குழப்பங்கள் இருந்தா இப்ப எல்லாமே ஃபெயிலியர் ஆகும். அது நாங்க திருப்பி நடக்குது, திருப்பி மாநாடு நடக்கும். அப்ப உங்களுக்கு தெரிய வரும் அவையால ஒன்றும் செய்யலாம். இந்த குழப்பங்களை இது கவர்மெண்ட் இதுகளுக்குள்ளால இதனால ஒரு அரசியல் கட்சிக்கு இதில் வந்து கொண்டே இந்த கடைசிகள் இது ஸ்ரீசா பாண்டமாருடைய நினைவு தினமாகவும் இருக்கிறபடியா ஏன் நீங்கள் அவர் கொல்லப்பட்ட அந்த தோண்டாவிலேயோ அல்லது அவருடைய இடமான கல்லியங்காட்டிலேயோ அவருக்கான ஒரு சிலையை வைக்கல? இல்ல கல்லியங்காட்டுல நாங்கள் அந்த மெயின் ரோட்ல பார்த்தாலும் இடம் கல்லியங்காட்டுல லேண்ட் எடுக்கல. மற்றது அதுக்குரிய அந்த கொல்லப்பட்ட இடத்துல அந்த காணியல் நீங்கள் போசாய்ப்பா பிடிக்கல. நீங்கள் அந்த காணியாக்கள் தரவானம். இப்ப நாங்கள் வலுவடுத்துறையில எங்களுக்கு காணி கிடைச்சது. இப்ப தலைவர் கொட்டிதமணி தங்கத்துறையா கண்ட சிலையால் காட்டி எனக்கு இந்த பிளாக் இப்பான அனுமதி கிடைச்சது. அனுமதி அது கிடைக்கிற பெர்மிஷன் தேவை. சும்மா நீங்கள் இப்ப சிலையை வைக்கல. அது இப்ப எங்களுக்கு நாங்கள் எங்களோட தலைவர் தங்கத்துறை கொட்டிமணியாக்கள் சிலை வைக்கிறதுக்கு எங்களுக்கு 2-3 years இருந்துச்சு பெர்மிஷன் எடுக்கு. சிலை வைக்கிறதுக்கும் அவ்வளவு கஷ்டப்பட்டு தான் நடத்தினாள். சும்மா என்ற அரசு லேசில் எங்களுக்கு தராது இடங்கள். அப்ப நீங்கள் நினைக்க கூடாது சும்மா ஈஸியா இப்ப தமிழரசு கட்சிக்கு வரப்போகுது. பிளாக் சில செய்து கொண்டு இருக்கிறோம். லேண்ட் எடுத்துட்டோம். லேண்ட் எல்லாம் எடுத்து துப்புரவாக்கி எல்லாம் கட்டிட்டோம். லேண்ட் எங்களுக்கு குட்டிமணி அவருக்கு நான் நன்றி சொல்லணும். அவர் சுவிஸ்ல இருக்கிறார். அவர் தான் அந்த இலவசமா அந்த காணியை தந்தது. குலசிங்கம் அவர் சுவிஸ்ல இருக்கிறார். அவர்தான் எங்களுக்கு அந்த காணியை இலவசமா தந்தவர். அப்ப குலசிங்கம் சுவிஸ்ல விடுதலை புலிகளோட பொறுப்பாளர் அவர் இவர் குட்டிமணியின் வைஃபின் சிஸ்டர் ஹஸ்பண்ட் நினைக்கிறேன். அப்ப அதால அவன் அந்த காணி எங்களுக்கு அவனுடைய குடும்பம் எங்களுக்கு அந்த காணி இல்லாட்டி வலுவடுத்துறையில நீங்கள் காணி வேண்ட மாட்டீங்களே. அப்ப இது எங்களுக்கு பஸ் ஸ்டாண்டுக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் இடையில நல்ல ஸ்பாட்டான இடத்துல எங்களுக்கு கிடைச்சது. அப்ப நாங்கள் அந்த சிலையின் பெர்மிஷன் எடுக்கிறதுக்கு சரியான கஷ்டப்பட்டாங்க. அப்புறம் இப்ப வேற எங்களை சிவாஜி அண்ணன்
சேர்மனா வந்த அப்புறம் தான் எங்களுக்கு அந்த பொசிஷன் கிடைச்சது. அப்ப அதுக்கு பாதுகாப்பு தரப்பு எல்லாம் கணக்கு பிடிஏல தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டதுண்டு கணக்க தடை போடுவேன். நீங்க நினைக்காங்க நாங்கள் இப்ப அங்க இருந்து அரசியல் கட்சியை வேலை செய்தாலும் எங்களுக்கு லேசில ஒன் டைம் அனுமதிகளை தராயும். நாங்கள் நீண்ட ஒரு உரையாடல் வேற கேள்விகளும் இருக்கு. நான் நினைக்கிறேன் அடுத்த உரையாடல நாங்கள் சொல்லலாம் நினைக்கிறேன். இந்த கிலோ போராளிகளுடைய அந்த இழப்பை நினைவு கொண்டு இந்த உரையாடல நிறைவு கொண்டு வரலாம் நினைக்கிறேன். நன்றி நன்றி ஜெயபாலன், நன்றி தேச நெட்வொர்க்கு. மீண்டும் நாங்கள் அடுத்த இதில் சந்திப்போம். இந்த தலைவர் ஸ்ரீசபாலத்தின் இது பப்ளிக் மீட்டிங் 6ஆம் தேதி பவனியால நடைபெறும். அதுக்கு எல்லாரையும் கலந்து கொள்ளும்படி இந்த இது கூட கேட்டுக்கொள்றேன். நன்றி சார். நன்றி. நன்றி. நன்றி.